ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட காது குத்து வீடியோ பார்ட் 2 தான். பாப்பா தம்பி 2 பேர்த்துக்கும் அந்த குலதெய்வ கோயில வந்து பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது வந்து நாங்க இங்க வந்துட்டோம். நாங்க இங்க வரப்ப வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 o'clock மேல ஆயிருச்சு. இந்த கோயில் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோயில்வெளியில பரமனுத்து கருப்பராயன் கோயில் சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். ஆல்ரெடி இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் வச்சிருந்தாங்க. மண்டபம் எல்லாமே நல்லா வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கேயே வச்சுட்டோம். கருப்பராயன் கோயில் வந்து தனியா இருக்கும், இந்த மண்டபம் வந்து தனியா இருக்கும். நாங்க வந்து மண்டபம் மட்டும் புக் பண்ணியிருந்தோம். தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு விளையாண்டு இருந்தான். பெண்ணு வச்சுட்டு பெண்ணு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் ஜாலியா விளையாண்டு இருப்பான், யாரையுமே பேச டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 year பேபி செட் எடுத்திருந்தோம். ராம்ராஜ்ல வேஷ்டி ஷர்ட்டு. எனக்கு தம்பிக்கு வேஸ்ட் ஷர்ட் போட்டு பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. சரின்னு சொல்லி எடுத்திருந்தேன். எங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் இந்த டைம் எடுத்திருந்தோம். ஆல்ரெடி வந்து வளகாப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிங்க் கலர்ல எடுத்திருப்போம். என்னோட சாரீ மேட்ச் பண்ணி தான் எடுத்திருப்போம். இந்த டைமும் அதே மாதிரிதான். நான் வந்து சாரீ வந்து புதுசா எடுக்கல. என்னோட கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தைக்காம இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுல வந்து பிளவுஸ் ப்ளூ கலர் அப்படிங்கறனால குட்டீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகவே இல்லை, தம்பி மட்டும் ரெடி பண்ணிட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஆகிக்கலாம்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. குட்டீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க. ஒரு 10-12 பேர் பக்கமா இருப்பாங்க. எல்லாம் ஜாலியா விளையாண்டு இருந்தாங்க. நாங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லாருமே நாங்க வந்துட்டு குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தோம். பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. பாப்பா ஜாலியா விளையாண்டு இருக்கா. எங்க வீட்டு கடைக்குட்டி பொண்ணு அவதான். குட்டீஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா செம்ம ஜாலியா இருவாங்க. யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டே இருப்பாங்க. பாப்பா வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு அவளும் போட்டோக்கு நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து ஷால் போட்டு விடுறதுக்கு வந்துட்டேன். சரி அது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் ரெடி ஆயிட்டேன். என்னோட அத்தை மருமகள் அக்கா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ரெடி பண்ணி விட்டாங்க. பெரிய பாப்பாவும் ரெடி ஆயாச்சு. குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது, ஜாலியா ஓடிட்டே இருக்காங்க. இந்த மேடம் கிட்ட ஒரு போனை கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவங்க பாட்டு கம்மன் இருப்பாங்க, யாரையுமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஜாலியா போன் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தா பாருங்க எப்படி ஓடி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ் வந்து நான் எப்போ எடுத்தாலுமே ஒரு சைஸ் 2 சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா தான் எடுப்பேன். ஏன்னா ஒரு டைம் போடுறது கிடையாது, எப்பவுமே வேணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா போடுறது கரெக்டா இருக்கும். இவங்க 2 பேருக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஒரே ட்ரெஸ் தான், கலர் மட்டும் வேற, டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். பாப்பாக்கு ஷால் போட்டு ஒட்டியானம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது போட்டு விட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த குட்டி வாண்டுகள்லாம் இருக்காங்க. நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா உடனே போய் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வரக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப பெருசா கூப்பிடல, ஒரு 300 டிக்கெட் பக்கமா கூப்பிட்டுருந்தோம். ஃபேமிலில இருந்து ஒவ்வொருத்தரா வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே முன்னாடி அத்தை மாமா எல்லாம் முன்னாடி வெயிட் பண்ணி வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ரெடி ஆயிட்டு வந்து குட்டீஸ் ரெடி பண்றதுக்கே எனக்கு வந்து பெரிய வேலையா இருந்துச்சு. மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு போய் தான் ரெடி ஆயிட்டு வந்திருந்தாங்க. நாங்கெல்லாம் இங்கேயே ரெடி ஆயிட்டோம். என்னோட அக்கா பையன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டான். இவன் வந்து அதிகமா சொல்லுவான், என் சித்தி என்னையும் வீடியோல காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் அங்க போனா வீடியோ எடுக்கிறதும் கிடையாது, ஆனா அவனுக்கு வந்து காமிக்க முடியறது இல்லை. இப்ப பாத்துக்கோங்க, இவன் பேர் லக்ஷித், என்னோட ஃபர்ஸ்ட் அக்காவோட பையன், 2வது பையன். எங்க அம்மா சைடு ஹோல் ஃபேமிலிக்கே இவன் தான் 2வது பேரன். ஃபர்ஸ்ட் வந்து அக்காவோட பொண்ணு, 2வது இவன்.
அத்தை வந்து அவங்களோட பங்காளி வீட்டு சைடு எல்லாமே நிறைய கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இங்கே எங்களோட அப்பா சைடு, அப்பாவோட சித்தி பசங்க, அவங்களோட பேரன்கள் இந்த மாதிரி எல்லாமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். என்னோட ஹஸ்பண்டும் சைடில் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. உள்ள வந்து பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காது குத்துக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக கேங்காக வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு சைடு அத்தையோட அம்மா சைடு ஃபேமிலி, அப்பா சைடு ஃபேமிலி, இங்கே மாமா சைடு ஃபேமிலி, அம்மா சைடு ஃபேமிலி, அது வந்து ரெண்டு ஒன்று தான். இங்கே அப்பா சைடு ஃபேமிலி பங்காளிங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக கேங்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க தம்பிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து விருந்து வச்சுருந்தாங்க. இவங்களும் வந்து கோயிலே வந்து குலதெய்வ கோயிலில் காது குத்து மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. விருந்து மொட்டை இங்கே வச்சு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்க அக்காவும் ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தா. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் யாருமே பெருசாக அடையாளம் தெரியாது. இப்போ வந்து எல்லா மேரேஜுக்கும் போகிறக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாத்தையுமே நல்லா அடையாளம் தெரிஞ்சுட்டா. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கே நிற்க மாட்டா. எல்லாத்துக்குமே அந்த முதலாளாக போயிடும். ஸோ எல்லாத்துக்குமே அவளுக்கு நல்லா தெரியும். இது என்னோட அத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை. அதுக்கப்புறம் சைடில் வந்து எங்கள் மச்சி வந்து மாமா, அவங்க வந்து நான் வரைக்கும் மாமா தான் கூப்பிட்டுருக்கு. இவங்க கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசி பொண்ணு நான் தான். அப்பா சைடு ஹோல் ஃபேமிலிலையுமே எனக்கு கீழே யாருமே இல்லை. எல்லாருமே எனக்கு மேலே தான் இருக்காங்க. அப்பா சைடு வந்து அப்பாவோட அப்பா சைடு, தாத்தா சைடு, பாட்டி சைடு, இங்கே எல்லா இதுலேயுமே கம்பேர் பண்ண நான் தான் கடைசி பொண்ணு. அத்தையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வம்பிழுத்துட்டே தான் போவாங்க, வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இன்னொரு அம்மா அப்படின்னா அதை நான் இந்த அத்தையை தான் சொல்லுவேன், வேற யாருமே சொல்ல மாட்டேன். இவங்க வந்து என்னோட சித்தி. பங்காளி வீட்டில் வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ சித்தி எல்லாமே வந்திருந்தாங்க. ஒரு சிலர் எல்லாம் நேரமே வந்துட்டாங்க. சண்டே அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. காது குத்துக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 11:45, 10:45 மேலே தான் வச்சுருந்தோம். 11 மணிக்கு பக்கமாக தான் காது குத்துறது ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட ஃபர்ஸ்ட் பெரியம்மா இவங்க, அக்காவும் வந்துட்டாங்க. அக்கா தான் பெரியம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பெரியம்மா வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகிறதில்ல, கொஞ்சம் முடியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெரியம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டா அவகிட்ட வந்து நான் அக்காவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்துருக்காங்க. என்னோட மேரேஜ்லேயும் பார்த்துருக்காங்க, என்னோட செகண்ட் அக்கா மேரேஜ்லேயும் பார்த்துருக்காங்க. இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் மீட் பண்ணோம். ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நாங்கள் காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆகுது. மொத்தம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா 9 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. நிறைய சண்டை போடுவோம். என்ன சண்டை போட்டாலும் யார்கிட்டையும் யாரும் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம். எந்த வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே 2 பக்கமே இன்வைட் பண்ணி 2 பேருமே இங்கே நாங்கள் போகிறது, அவங்க இங்கே வர்றதுன்னு எல்லாமே இருக்கும்.
ஏன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இப்போல்லாம் டச்சே இல்லை. நம்ம என்ன மெசேஜ் பண்ணால் நிறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டோம். நம்மளா கூப்பிட்டாதான் அவங்க பேசுவாங்க, ஒரு சிலர் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நம்ம இவ்வளோ லக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இவ காவ்யா. கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டாங்க. நாங்கள் அதுக்கு 2 வாரம் முன்னாடி தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போய் எங்கள் அக்கா பையனை பார்த்துட்டு வந்திருந்தோம். அப்படியே எல்லாரும் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இவருதான் எங்க வீட்டோட முதல் மச்சான். இப்ப வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான். எங்க அப்பாவும் வந்து வணக்கம் சொல்லிட்டு மச்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் எடுத்து வச்சுட்டாங்க. பட் நான் அதை எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தேன். குட்டீஸ் 2 பேர் ஜாலியாக விளையாண்டு இருக்காங்க. கையில் சாக்லேட்டோட தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்தோட பாசத்துக்கு மட்டும் யாருமே வந்து இது பண்ண முடியாது. அவ்வளோ பாசமாக இருப்பாங்க 2 பேரும். என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்க 2 பேத்துக்கு அவ்வளோ புரியும். என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு 7 மாசம் தான் மூத்தவே. கேட்டா அக்கா பாரு, அக்கா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு என்னோட அக்காவுக்கும் 5 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் கூட அவளை அக்கான்னு கூப்பிட்டது இல்லை. ஏன்னா இவ வந்து அவளை என்ன அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிதான் என்னோட பாப்பா வந்து அக்கா பொண்ண சொல்லிட்டு இருப்பா. இவளுக்கு இப்போ மண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பனங்கா மண்டைங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய மண்டை, அதிகமாக முடியும் இருக்கும் அவளுக்கு. அது வந்து காது குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா ஃபர்ஸ்ட் குறைச்சி கம்மல் காது குத்தி விட்டுட்டாங்க. பாப்பா பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன். நான் அந்த ஆயில்மெண்ட் வாங்கியிருந்தேன். பட் வைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருந்த பரபரப்புல அதை வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அப்பதான் வச்சு விட்டேன். பட் ரொம்ப வலிச்சிருக்கும் போல பயங்கரமா அழுதுட்டு இருந்தா. என்னோட அக்கா தான் பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தா. பாப்பாக்கு வந்து காது குத்தியாச்சு. கம்மல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அவ அம்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு அவளை எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு அழுதாலே அம்மா வேணும். சைட்ல பார்த்தா தம்பியை காண. தம்பி வந்து மாமா தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப தம்பியை குறைச்சு காது குத்தியாச்சு. தம்பிக்கு வந்து லைட்டா ஒரே ஒரு கல்லு வச்ச கம்மல் தான் வாங்கியிருந்தோம். தம்பி வந்து காது குத்துறப்ப கொஞ்சம் சமத்தாதான் இருந்தாரு. அப்பாவும் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, அமுத்தி பிடிச்சிட்டாங்க. செம்ம துளுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா கை வச்சா அப்படின்னா அவன் கம்முன்னு இருந்துக்குவான். குங்குமம் வச்சதை பற்றி எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு தான் ரத்தமோ அப்படின்னு சொல்லிட்டு காது குத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியாக அங்கங்கே கேங் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கறக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என்னோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் ஆதவி டிசைனர் ஸ்டுடியோ அப்படிங்கிற இடத்துல தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஹிப் பெல்ட்டோட. இது வந்து என்னோட ஜூனியர் பொண்ணு தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தா. நீங்க பல்லடத்துல லொக்கேட் ஆகியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஆதவி டிசைனர் ஸ்டுடியோ. அப்புறம் ஆத்தா எல்லாம் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காது குத்துனதுக்கு அப்புறம் தான் வந்திருந்தாங்க. லாங்லேருந்து வரவீங்க எல்லாருமே. ஒவ்வொருத்தர் நேரமே வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க.
விருந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கவர் பண்ணால் இவங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்து வந்திருக்காங்க. நான் அதையும் கவனிக்கல. ஃபோட்டோ வந்து வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க, சொன்னால் பார்க்க முடியல. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோட சித்தப்பா கிட்ட நான் வந்து வம்பிழுத்துட்டு இருந்தேன். எப்போவுமே என் சித்தப்பா கூட வம்பிழுத்துட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனோட அக்காவோ அவளுக்கு அக்கா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருப்பேன். எங்கள் அப்பாவோ அவங்க அப்பாவும் நல்ல பாண்ட். நாங்கள் 2 பேர் பேசினேன்னா எங்கள் அப்பாவோ அவங்க அப்பாவோ அவ்வளோ க்ளோஸாக எனி டைம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் கூட எப்பாச்சும் ஏதாவது வேலையாக இருந்துச்சு அப்படின்னா பேசாமல் விட்டுருவோம். ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியே சேர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். எல்லாம் அங்கங்கே கேங்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தம்பி யார்கிட்ட இருந்தா பாப்பா யார்கிட்ட இருந்தானே தெரியாத அளவுக்கு நான் இருந்தேன். தம்பி வந்து யார் எடுத்தாலுமே தம்பி போயிடுவான். பாப்பா வந்து யார்கிட்டயுமே போகலவா, காது குத்து இந்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்டு ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்துக்கிட்டா. யாருமே என்னோட காதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பெருசாக யாரையுமே கூப்பிடல, முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டுருந்தோம். பக்கத்தோட்டம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும் கூப்பிட்டுருந்தோம், பெருசாக யாருமே கூப்பிடல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 300 பக்கம் வந்துச்சு. அத்தை வந்து அவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமா வந்து எங்கள் சித்திங்க 2 பேர்த்திட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து என்னோட 2 சித்திங்களும் ஆத்தா பெரியம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக கொஞ்சம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம். வரீங்கெல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் பிஸியாக இருந்தோம். ஃபேமிலி வந்து ஃபோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வீடியோ கவர் பண்ணிட்டாங்க. வீடியோவை கவர் பண்ண சொல்லியிருந்தனால அவங்க வந்து ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு, வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து ஃபேமிலி எல்லாருமே ஜாலியாக மீட் பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாமே அப்படி லைனாக சாப்பிட்டு வரக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் யாருன்னே தெரியாமலாம் பேசிகிட்டு இருந்த மாதிரி ஆள் தான் அவர். இந்த மாதிரி ஃபேமிலி டைம் செய்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர் தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம். ஃபேமிலியில் எல்லாருமே அடிக்கடிக்கு மீட் பண்ணோம். பட் எங்களால் மீட் பண்ண முடியாது. காது குத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் மறுபூஜைக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். குலதெய்வ கோயிலை போய் மறுபூஜை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொட்டை அடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க. அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. போய் நாங்கள் சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு கோயில் வந்து கட்டிட்டு இருக்காங்க, அதையும் உள்ள போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 8 குளத்துக்கான கோயில். அந்த குளத்தோட பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரியாது. நான் வந்து அதிகமாக போகிறதுல எப்போ ஊரில் இருக்கோமோ அப்போ மட்டும்தான் போவேன். பாப்பாவும் தம்பி அத்தை மாமா நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மண்டபம் எல்லாம் கட்டியிருந்தாங்க. நிறைய பாட்டை பிரித்து தான் கட்டியிருக்காங்க. சின்னதாக ஒரு கிச்சன், ஒரு ஹால், டைனிங் வந்து அதே இடத்துல போட்டுக்கிற மாதிரி என்னன்னு தெரியல. எல்லாமே பார்ட்டிஷன் பிரித்து தான் கட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து நிறைய சட்டர்லாம் தனித்தனியாக வச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கோயில் அதோட கதவு எல்லாமே ரெடி பண்ணி இந்த ரூமில் தான் வச்சுருந்தாங்க. அதை எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வர வழியில் முன்னாடி கருப்பராயனுக்கு அங்கேயே கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி கருப்பராயன் கும்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. எங்கள் குலதெய்வ கோயில் காங்கேயமில் தான் இருக்குது.
நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.